இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காலிஃப்ளவர் சில்லி. ரொம்ப அழகாக சூப்பராக வருங்க. நீங்கள் சாப்பிட்றப்போ இது சிக்கனா இல்லை காலிஃப்ளவரானு உங்களுக்கே டவுட்டாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை ஒரு 2 கொதிக்க விட்டு எடுத்துப்போம். ஏன்னா அதில் இருக்க பூச்சி இந்த இதெல்லாம் செத்து போயிடும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அது நல்லாயிருக்கும் அதுக்காக. இது நார்மலாக பச்சை தண்ணி தான். இப்போ இதில் காலிஃப்ளவரை நம்ம போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு எடுத்தால் புழுவில் இருக்க பூச்சி எல்லாமே செத்து வெளியில் வந்துடும். அதுக்காக தான் மஞ்சத்தூள் போடுவாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு நல்லா ஒரு நார்மலாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு மஞ்சத்தூள் போட்டு. பாருங்கள், இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். நம்ம இதை எடுத்து ஒரு சல்லடை இருந்தால் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சல்லடை இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி மாவு சலிக்கிற சல்லடை நீங்கள் வீட்டில் 2 வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி மாவு சலிக்கிற சல்லடையில் 1 மாவு சலிக்கிறதுக்கும் 1 இந்த மாதிரி தண்ணி வடிகிறதுக்கும் வச்சுக்கோங்க. அது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் 100 போடுறேன். இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. சில்லி பொடி போட்டுக்கோங்க. நான் கலருக்கு எதுவுமே சேர்க்கலைங்க. சில்லி பொடி தான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு நார்மலாக ரொம்ப சேர்க்காம துளிக்கோண்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மஞ்சத்தூள் நம்மளுக்கு அதிகமாக தேவையில்லை. அதில் மஞ்சத்தூள் ஃப்ளேவர் வந்தால் பிடிக்காது. அதனால உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தான் சேர்க்கணும். இவ்வளோ சேர்த்து இது பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், இப்போயே எந்த அளவுக்கு நல்லா சொல்லுன்னு இழுத்து பிடிக்குது பாருங்கள். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம என்ன தான் கை மிக்சர் வச்சு நம்ம மிக்சரில் சேர்த்து விட்டாலும் நம்ம கையில் இது பண்ணுற மாதிரி வராதுங்க. அதனால தான் நான் கையில் இது பண்ணுறேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும். அந்த மாதிரி இரும்பில் வச்சு நம்ம சுற்றி விட்டு பண்ணால் பிடிக்காதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு. நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இதை 2 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கனாவே இது நல்லா கின்னுன்னு ஆயிருங்க. பாருங்கள், எனக்கே நல்லா கின்னுன்னு அடி பிடிச்சி தான் வருதுங்க. இப்போ நம்ம இதை அந்த காலிஃப்ளவரை போட்டுடலாங்க. இப்போ காலிஃப்ளவரை போட்டுக்கலாங்க. நம்ம இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி விட்டு வச்சாச்சுங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. இது மசாலா இந்த இதில் நல்லா சில்லியில் அப்போ தாங்க சாரும். அதனால ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுருங்க. நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் அதை மூடி போட்டு ஊற வைக்க போகிறேங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சில்லி போட்டு காட்டுறேங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது இந்த மாதிரி செஞ்சாதாங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கலர் பொடி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு அது கெடுதல் தானேங்க. அதனால் கலர் பொடிலாம் நான் எதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டேங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு முறை ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சட்டி வச்சுக்கலாங்க. இப்போ நான் எண்ணெய் ஆல்ரெடி சூடாக வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க அந்த இந்தத்தை போட்டுடலாங்க. இப்போ போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்துச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக வெந்துச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த கலர் இன்னும் கலர் வேணும், சிகப்பு கலரில் வேணும்னா நீங்கள் கேசரி பவுடர் கலந்துக்கோங்க. எவ்வளோ மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒன்றும் பாருங்கள், அவ்வளோ தாங்க நம்மளோட சில்லி 65 சில்லி எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எனக்கு நாக்கு இப்போயே எச்சி ஊறிட்டுருக்குங்க. நம்மளோட 65 பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.